உலகின் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி யாழ்ப்பாணத்து முறையில் உங்களுக்கு ஒரு சுவையான இடி சம்பல் செய்து காட்டுகிறேன். முதல்ல அதுக்கு காய்ந்த மிளகாய் சித்தர் எடுத்து அதை 2-3 துளி ஒயில் விட்டுட்டு ஒரு அடுப்பில் நல்ல குறைந்த வெப்பத்தில் வைத்து நாங்கள் இதை வறுக்க வேணும். ஏன்னா இதில் கூடின வெப்பத்தில் வறுத்தால் இந்த செத்தல் டக்குன்னு எரிஞ்சு போடும். அப்போ நல்ல குறைந்த வெப்பத்தில் கொஞ்சம் நேரம் எடுத்து நீங்கள் அதை நல்ல வடிவாக வறுத்தெடுக்க வேணும். அதிகமாக எண்ணெய் விட வேண்டாம். இதே மாதிரி வறுத்து அப்படியே ஆக எரிய விடாமல் இப்படியே எடுத்துட வேணும். அடுத்தது துருவின தேங்காய்ப்பூ, அடுத்தது உப்பு பவுடர், விதை நீக்கிய புளி, சின்ன சீரகம், வெங்காயம், கறிவேப்பிலை, சின்ன வெங்காயம் எடுத்துக்கொள்ள வேணும். இதில் ஒரு உரலில் செத்தல் மிளகாயை போட்டு நாங்கள் ஒரு 2-3 தடவையாக இடித்து போட்டு அதை கொஞ்சம் நல்லா தூள் அடிக்க தேவையில்லை. ஒரு 2-3 தடவை முடிச்சிட்டு அதோடு சில பொருட்களை போட்டு இடித்தோம் என்று சொன்னால் இன்னும் கூடுதலாக எங்களுக்கு அந்த இலகுவாக இடிவடும். இப்போ இதை பாருங்கள், இந்த இதில் எடுத்துட்டு இதுக்கு பிறகு நாங்கள் இதை முதல் சொல்லியிருந்த பொருட்கள் புளி, சின்ன சீரகம், சின்ன வெங்காயமும் கறிவேப்பிலையும், உப்பு பவுடர், இவ்வளத்தையும் போட்டு நாங்கள் இடிக்கிற போது அந்த செத்தல் இன்னும் கொஞ்சம் நல்ல தூளாக இடிபடும். அதே நேரம் எங்களுக்கு எல்லாம் ஒரு குழைந்த தன்மையாக நல்ல இடிக்கிறதுக்கு இலகுவாகவும் இருக்கும். அப்போ இவ்வளோ பொருட்களையும் போட்டு முதல்ல நாங்கள் இதை நன்றாக இடித்தெடுக்க வேணும். இதை இடித்து எடுத்துட்டோம் பாருங்கள். இப்போ இப்படி இதே மாதிரி வந்திருக்கும். இப்போ இதுக்கு பிறகு தான் நாங்கள் தேங்காய் பூவை இதோடு சேர்த்து இடிக்க போகிறோம். தேங்காய் பூவை போட்டுட்டு இதுமாதிரி ஒரு கொஞ்சம் நேரம் இதையும் அப்படி எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணுற வரை இடிச்சிட்டோம் என்றால் போதும். இப்படி எல்லாம் மிக்ஸ் பண்ணி இடிச்சிட்டோம் என்று சொன்னால் இப்போ இதில் நீங்கள் உங்களுக்கு உப்பு தேவையான அளவு உப்பு, உரைப்பு வேணுமென்றதை கொஞ்சம் செத்தல் அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம், இல்லைன்னா குறைவாக எடுத்துக்கொள்ளுங்க. மற்றும்படி இதில் இப்பையும் பார்த்துட்டுங்கள இல்லை உடனே ஒரு 2 நிமிஷம் இல்லை இந்தாங்க உங்களுக்கு நல்ல ஒரு தேங்காய் சம்பல் இடி சம்பல் ரெடியாகிவிட்டது. நீங்களும் செய்து பாருங்கள். இதே மாதிரி ஒரு சுவையான சம்பல் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.